வணக்கம் நண்பர்களே, மீண்டும் ஒரு இனிய காலை நாளில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. நம்ம இன்றைக்கான காலை தியான மலர்ல தினம் ஒரு மந்திர நிகழ்ச்சியில அடுத்த மந்திரத்தை பார்க்க போறோம். திருமூலரோட மந்திரம் தெரியும் உங்களுக்கு, 3000 அனைத்தையும் கொண்டு வர முடியுமான்னு தெரியல, ஓரளவுக்கு கவர் பண்ணி கொண்டு வரலான்னு பார்க்கறது. இதுல இன்னைக்கான மந்திரம் பார்த்தீங்கன்னா தலைப்பு பக்குவத்தினால் பரமானந்தம். வேற நல்லா இருக்குல்ல, பக்குவம் அடைஞ்சாதான் அந்த பரமானந்தம் கிடைக்கும் அப்படிங்கிறத அந்த தலைப்பு நம்ம எடுத்துக்கலாம். முதல்ல அந்த பாடலை பார்ப்போம், அப்புறம் அந்த பாடலுக்குரிய விளக்கத்தை பார்க்கலாம். எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் எரிவது அறியாமல், எய்திய நாளில் இருந்து கண்டேனே அப்படிங்கிறார். அதாவது எய்தியம் அப்படின்னா என்ன? எய்துறது, எய்துறதுன்னா ஒரு அடையிறது. முதல்ல பிறப்பு எய்துறோம். பிறப்பு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரோம் இல்லையா? இறப்பில்லை பிறப்பில்லைன்னாலும் நம்ம உடல்ல வரும்போது அது ஒரு பிறப்புன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப அந்த பிறப்பு எய்திய நாளில் இளமை கழியாமை அப்படிங்கிற, அதாவது நிறைய பேர் நினைப்பாங்க அதாவது தியானம்னா என்ன, ஒரு வயசானவங்களுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிட்டா பொழுது போலன்னு அடுப்பே உக்காந்துக்கிறாங்க போல, இல்லை வயசானவங்களுக்கு மட்டும்தான் அது தேவை, அவங்களுக்கு அந்த இதில் அவங்களுக்கு ஏதோ ஒரு அமைதி கிடைக்குது, நமக்கு இன்னும் 1000 வேலை இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அந்த பிறப்பேதிய நாளிலிருந்து இளமை முடியறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறார். நம்ம பத்ரிஜி கூட சொல்வார், சின்ன வயசில் செய்கிற தியானம்ன்றது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஊக்கத்தையும் ஒரு உயர்வையும் தரும் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் நாளாக கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. அப்போ நான் நினைப்பேன், ஐயோ நம்ம சின்னதுலேயே பண்ணலையேன்ட்டு. திருமூலர் அழகாக சொல்கிறாரு பாருங்க, எய்திய நாளில் இளமை கழியாமை, இளமை போகிறதுக்கு முன்னாடி வந்துடுங்க. பிறப்பு எய்திட்டீங்களா, இளமை போகிறதுக்கு முன்னாடி பரமானந்தம்னா என்ன, பக்குவம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார். எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், இசைனா என்ன? நம்ம இப்போ கேட்குற பாடல்களோட இசையை அவர் சொல்ல வரல. எது இசை? அதாவது நம்ம அந்த முதல் இசை, ஆதி ஓசை, ஓம் அப்படிங்கிற அந்த ஓம்ன்ற ஒலி, அது எப்ப நமக்கு கேட்கும்? ஒரு பக்குவம் அடையும் போது மட்டும்தான். அது ஒலியா கூட நம்ம கேட்க முடியாது, அது உணரத்தான் முடியும் அப்படிங்கிறாங்க. எல்லா மதத்திலையும் அந்த ஓம்ன்ற வார்த்தை வேற வேற வடிவத்துல இருக்கு, ஆனா அடிப்படை ஒலி ஆதி ஒலி அது. அந்த இசையினால் ஏத்துமின் அப்படிங்கிறாரு. அந்த எந்த இளமை கழியாம நீ இந்த தியானத்துக்குள்ள எய்திய நாளில்னு இருந்தா கூட அந்த இசையினால் ஏத்துமின், இங்க வந்த பிறகு அந்த இசையை நீ எப்ப கேட்ப? எய்திய நாளில் எரிவது அறியாமல். இப்ப நம்ம தியானத்துக்கு வர்றோம், வந்துட்டு கூட நிறைய அலைப்பாய்தல் இருக்கு, செய்யறப்ப நல்லா இருக்கு, இல்லை ஒரு கொஞ்ச நாளைக்கு அது ஒரு மாதிரி டிராவல் ஆகுது. சில சமயம் நம்ம அந்த வாழ்க்கையில நடக்கிற நிறைய பிரச்சனைகள் விஷயங்களை நேர்கொள்ளும் போது அது நம்மளை தாக்குதலை நம்ம ரொம்ப அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்ப எரிவது அறியாமல் அப்படின்னா நம்மளோட அந்த பந்தங்களையும் அந்த பிணைப்புகளையும் எப்படி நம்மளை விட்டு விலக்குறது அப்படிங்கிறத ஒரு அறியாத ஸ்திதியில தான் இன்னும் இருக்கிறீங்க. 3வது லைன் வரைக்கும் வந்துட்டாரு. எய்திய நாளில் இருந்து கண்டேன் என்றார். என்ன எய்திய நாளில்? இதெல்லாம் செய்ய தெரிஞ்சு கொண்ட நாளில் தான் நான் அந்த பரமானந்தத்தை கண்டேன் அப்படிங்கிறாரு. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு பாருங்க மாஸ்டர்ஸ். முதல்ல பெய்கிறோம், அடுத்து எவ்வளவு சீக்கிரம் தியானத்துக்கு வரமோ அவ்வளவு சீக்கிரம் இளமையிலே வந்துடுங்க. வந்த பிறகும் அதுல சாதகம் செஞ்சு சாதனை பண்ணா மட்டும்தான் அந்த இசையை கேட்க முடியும். அந்த இசையை உள்ள ஏத்தி அந்த இசை ஒலியை கேட்கணும்னா நம்ம இங்க இருக்கிற அந்த உறவுகளும் அதனோட பந்தங்களும் எப்படிப்பட்டது? உலகமே ஒரு நாடக மேடை, நம்மலாம் கதாபாத்திரங்கள் ஈஸியா சொல்லிடலாம், அடுத்தவங்களுக்கு அறிவுரை பண்றது கூட ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா நம்ம வாழ்க்கையில அது வரும்போது நம்ம எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்றோம், எப்படி நம்ம அதுக்கான ஒரு எதிர்வினையை பண்றோம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த எரிவது அறியாமல், அது எல்லார் வாழ்க்கையிலும் அண்டர்லைன் பண்ணிக்க வச்சுக்க வேண்டிய வார்த்தை. அது எப்படி விலகிறது, எப்படி இந்த சிச்சுவேஷன் நம்ம வெளியே வர்றது, எப்படி இந்த ஒரு வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை எதிர்கொள்றது, இது தெரிஞ்சிட்டிங்கன்னா
அந்த தெரிஞ்ச எய்திய நாளில் இருந்து கண்டேனேங்கிறது. அப்ப நீங்க கண்டிப்பா அந்த பக்குவமடைந்த நிலையை அடையும் போது பரமானந்தத்தை காண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இல்லையா. முதல்ல நம்ம அந்த பாடலை கேட்கறதுக்கும் பின்னாடி அந்த பாடலை திருப்பி கேட்கறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா அந்த விளக்கத்தை கொஞ்சம் கேட்டிருக்கோம் இல்லையா. இப்ப அந்த பாடலை ஒரு தடவை கேட்போம் மாஸ்டர்ஸ். எய்திய நாளில் இளமை கழியாமை, எய்திய நாளில் இசையினால் ஏத்துமின், எய்திய நாளில் எரிவது அறியாமல், எய்திய நாளில் இருந்து கண்டேனே. நம்மளும் அந்த எய்தியத்தை அடையணும், அதாவது எய்தணும். எய்தனா அடைகிறது. பிறப்பு அடைஞ்சிட்டோம், இளமையும் அடைஞ்சிட்டோம். இன்னும் நம்ம எதெல்லாம் அடையணுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பரமானந்தத்தை நம்மளால அடைய முடியும் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமா திருமூலர் நமக்கு ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த செய்தியை உங்க கூட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.